வாங்க இன்னைக்கு மட்டன் எலும்பு தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ எலும்பு வாங்கியிருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக குக்கரில் வேக விடலாம். இதுக்கு வந்து ஒரு 3 to 4 விசில் அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா தால்ச்சா திருப்பி அகெயின் எல்லாம் குழம்பெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் திருப்பியுமே வேக விடுவோம். ஸோ 3 விசில் வச்சாலே போதும். ஆரம்பத்தில் வெறும் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. தனியாக தால்ச்சாக்கு எலும்பு வெந்துட்டுருக்கட்டும். ஒரு குக்கரில் பீசம்படி அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்ந்து யூஸ் பண்ணணும் தால்ச்சாக்கு. ஃபஸ்ட்டு பீசம்படி அளவு இருக்கிற கடலைப்பருப்பு இப்போ பாருங்கள், நான் இன்னொரு தடவை அளவு காமிக்கிறேன். முங்கின அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து காமிப்பேன் பாருங்கள். ஏன்னா கடலைப்பருப்பு வேகிற தன்மையும் துவரம்பருப்பு வேகிற தன்மையும் வேறு வேறு, அதனால் தனித்தனியாக வேக வைக்கிறோம். அப்புறம் அதே வீசம்படி உலக்கில் 3/4 அளவு மட்டும் துவரம்பருப்பு போட்டு அதை ஒரு தடவை கழுவிட்டு துவரம்பருப்பையும் இந்த ஏற்கனவே வேக வச்சுருந்த கடலைப்பருப்பில் இப்போ நம்ம இதையும் சேர்த்துட்டு ஒரு விசில் விடுறோம். இப்போ கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஆல்ரெடி வெந்திருக்கு. துவரம் பருப்பையும் இப்போ அதில் சேர்த்துட்டு அதில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இது தனியாக ஒரு விசில். இது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை, கொஞ்சம் சீரகம். இதில் ஒரு ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, அப்புறம் இது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி. இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சைமல்டேனியஸாக அன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சிட்ருந்தேன். அதில் அந்த மட்டன் வேக வச்ச குக்கர் இருந்துச்சு. அதை அப்படியே தால்ச்சா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 1/2 கிலோ தால்ச்சா அப்படின்றனால நம்மளுக்கு பெரிய குக்கர் தேவைப்படும். இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் கொஞ்சம் உருகணுன்னு இதில் நம்ம தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பிரியாணி இலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடுறோம். வாசனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இந்த வாசனை பொருட்களை கூட்டியும் சேர்த்துக்கலாம், இதை விட அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த அளவாவது இருக்கணும். இது கொஞ்சம் இதில் நான் வந்து உங்களுக்கு புதினாவும் மல்லியும் காமிக்க மறந்துருப்பேன், அதனால் இப்போ டைரெக்டாக இதில் சேர்த்துடுறேன். ஓரளவு கிராம்பு, சோம்பு எல்லாமே வந்து செவந்த உடனே கிராம்பு வந்து வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். தால்ச்சா செய்யும் போது மட்டன் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த புதினாவும் கொத்தமல்லியும் முக்கியம். இது இல்லைன்னா அன்றைக்கி நீங்கள் தால்ச்சாவே செஞ்சிடாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதோட ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் மாதிரியே இருக்கும். ஸோ புதினாவும் கொத்தமல்லியும் டைரெக்டாக நெய்யிலே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். இந்த தால்ச்சாக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்க வேணாம். டைரெக்டாகவே வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே ஓரளவு பெருசு பெருசாகவே நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். தால்ச்சாக்கு சின்ன வெங்காயம் மட்டும் சேருங்க. பாருங்கள், வெங்காயத்தோட மொத்த அளவை பாருங்கள். 1/2 கிலோ எலும்புக்கு நான் கொஞ்சமாக ஒரு 10 வெங்காயம் தான் போடுறேன். எப்பயுமே நான் வந்து வெங்காயம் போட்டோன்னே கொஞ்சம் ஓரளவு உப்பு போட்டுருவேன், அது கொஞ்சம் வதங்குறதுக்கு. எப்பயுமே இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற பார்ட்டு தான் எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே ரொம்ப முக்கியமானது. அதனால தான் உப்பு போட்டோன்னா கொஞ்சம் வேகமாக வதங்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே தக்காளி சேர்த்துட்றேன். 3 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். பாருங்கள் எவ்வளோ தூரம் கிண்டிகிட்டே இருக்கேன்னு. இப்போ கலர் மாறும் பாருங்கள். பக்கத்தில் பிரியாணி செஞ்சிட்ருந்தேன். ஸோ பிரியாணியும் தால்ச்சாவும் சைமல்டேனியஸாக செஞ்சிட்ருந்தேன். பிரியாணியோட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதை பார்த்துக்கங்க. இப்போ பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே எலும்பு வேக வச்சுருந்தோம். அதை தக்காளி வதங்கின உடனே இந்த குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். தண்ணியோடு தான் சேர்த்துருக்கேன், தண்ணியை இருத்துறாதீங்க. ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. நம்ம தனித்தனியாக வேக வச்ச எலும்பு, பருப்பு எல்லாமே இப்போ சேர்க்க போகிறோம் இதில். இப்போ பாருங்கள், 2 பருப்பும் தால்ச்சாவை பொறுத்த வரைக்கும் பருப்போட உருவம் தெரியணும்.
அதுக்கு தான் தனித்தனியாக நம்ம வேறு வேறு அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு துவரம் பருப்பு சேர்க்குறோம். நிறைய பேர் இதை வந்து டோட்டலாக இந்த டிஷ்ஷை ஒரு டபரால தான் செய்வாங்க. நான் குக்கரில் தான் விசில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். பட் பருப்பு தண்ணி நல்லா ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால தால்ச்சா வந்து கெட்டி ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். நல்லா தண்ணியாகவே வைங்க. நம்ம 1/2 கிலோ எலும்புக்கு நம்ம வந்து வீசம்படி அளவு கடலைப்பருப்பு, 3/4 வீசம்படி அளவு துவரம் பருப்பு, இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்குரிய புளி ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன், 3 தக்காளி சேர்த்துருந்தேன். இதில் மாங்காவும் போடலாம். ஒருவேளை மாங்காய் போடுறீங்கன்னா தக்காளி ஒன்று குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி நான் மாங்காய் போடலை. இப்போ நான் சேர்க்குறது எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி. எல்லாருமே குழம்பு மிளகாப்பொடின்னு அரைச்சி வச்சுருப்பீங்க. பட் ஒரு வீட்டுக்கும் அதோட சேர்மான பொருட்களில் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். நம்ம இதுக்கு வந்து அது ஒரு தனி வீடியோவே போடுறேன், நீங்கள் விரும்பி கேட்டிங்கன்னா எப்படி மிளகாப்பொடி குழம்பு மிளகாப்பொடி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து டீஸ்பூன் கணக்குக்கு நான் 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உப்பு சரி பார்த்துட்டு, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருந்தோம். உப்பு போட்டுட்டு வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம மூடி வச்சு வேக விட்டுருவோம். ஒரு 3 விசில் வந்தோடனே நல்ல வாடை வந்துடும். அதுதான் நமக்கு கணக்கு. இப்போ பாருங்கள், நான் விசில் இது ஓப்பன் பண்ணிட்டேன் லிட்டை. ஃபைனல் அவுட்புட் எனக்கு இப்படி தான் இருக்குது. பார்க்க உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கெட்டியாயிரும். இந்த பதத்திலே